சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் முடிந்த பிறகு தாவேகாவிற்கான ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட எடுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. தாவேகா பக்கம் போவதற்கு எல்லா நடவடிக்கைகளும் பெட்டி படிக்கையெல்லாம் கட்டி தயாராக இருப்பதாகத்தான் அவருடைய பதிலிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் ஒன்று, தலைவர் வைகோ அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை தமிழ்த்தாயின் தலைமையின் பேரறிஞர் அண்ணாவோடு ஒப்பிட்டு பார்ப்பதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திருச்சியில் கூட அவர் பேசிய பேச்சு எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமானதான் போட்டி என்பதை ஒரு வரலாற்று நினைவாக நாம் வரவேற்றாலும், இந்த அள்ளு சில்லுகளுக்கெல்லாம் இங்கு இடமில்லை என்று சொன்னால் அதில் மதிமுகவும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. திராவிட முன்னேற்றத்துடைய தயவால் தான் தலைவர் வைகோ அவர்கள் 29 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில், டெல்லி தர்பார் மன்றத்தில் அவர் களமாடினார், நாவாடினார். 4 முறை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர், 24 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம் மக்களவையில் பணியாற்றிய ஏறக்குறைய 29 ஆண்டுகள் அவர் நாடாளுமன்றத்தில் பணியாற்றினார் என்று சொன்னால் அந்த துரதிருஷ்டம்தான் அவருக்கு அந்த வாய்ப்பை பெற்றுத் தந்தது. அவருடைய மகன் இன்றைக்கு திருச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் காரணம் என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. சின்ன குழந்தையை போன்று தலைவர் வைகோ பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது.